ரவீந்திரநாத் தாகூர் இந்திய தேசிய இயக்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவர். பிறப்பு மே 7, 1861, கொல்கத்தா, பெங்கால் பிரசிடென்சி, பிரிட்டிஷ் இந்தியா. குடும்பம் வசதியான மற்றும் கலை இலக்கிய ஆர்வம் கொண்ட தாகூர் குடும்பத்தில் பிறந்தார். முறையான பள்ளி படிப்பை அதிகம் விரும்பாதவர். வீட்டிலேயே பயின்றார். இளம் வயதிலேயே கவிதை எழுத தொடங்கினார். முக்கிய படைப்புகள் மற்றும் பங்களிப்புகள். இலக்கியம். வங்காள இலக்கியத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். கவிஞர், எழுத்தாளர், நாடக ஆசிரியர், இசையமைப்பாளர், ஓவியர் என பன்முக திறமையாளர். கீதாஞ்சலி இவரது புகழ்பெற்ற கவிதை தொகுப்பு. 1913 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றார். நோபல் பரிசு பெற்ற முதல் ஐரோப்பியர் அல்லாதவர் மற்றும் முதல் ஆசியர் இவரே. கல்பகுச்சா 95 சிறுகதைகளின் தொகுப்பு. நாவல்கள். கோரா, காரே பைரே, த ஹோம் அண்ட் த வேர்ல்ட், சோக்கர் பாலி. நாடகங்கள். தக்கர், த போஸ்ட் ஆபீஸ், ரத்த கரபி, ரெட் ஓலியண்டர். தேசிய கீதங்கள். இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகண மன. வங்காளதேசத்தின் தேசிய கீதம் அமர் சோனார் பங்களா. 2 நாடுகளின் தேசிய கீதங்களை எழுதிய ஒரே நபர். கல்வி சிந்தனைகள். பாரம்பரிய கல்வி முறைக்கு எதிரானவர். இயற்கையோடு இணைந்த படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் கல்வியை வலியுறுத்தினார். விஸ்வ பாரதி பல்கலைக்கழகம் 1921 சாந்தி நிகேதனில் நிறுவினார். இது உலகளாவிய சகோதரத்துவம் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை வலியுறுத்தும் ஒரு கல்வி நிறுவனம். கலை. 2500க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் வரைந்துள்ளார். அரசியல் மற்றும் தேசிய இயக்கத்தில் பங்கு. தேசபக்தி. தனது எழுத்துக்கள் மூலம் தேசபக்தியையும் தேசிய உணர்வையும் மக்களிடையே வளர்த்தார். காந்தியுடன் தொடர்பு. மகாத்மா காந்தியை மகாத்மா என்று முதலில் அழைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்ப்பு. 1915 பிரிட்டிஷ் அரசு வழங்கிய நைட்ஹுட் பட்டத்தை ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து துறந்தார். பிரிவினை எதிர்ப்பு. 1905 வங்காள பிரிவினையை கடுமையாக எதிர்த்தார். ரஷா பந்தன் விழாவை பயன்படுத்தி இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தினார். அதிகப்படியான தேசியவாதத்தை விமர்சித்தார். உலகளாவிய மனித விழுமிகளை ஆதரித்தார். இறப்பு. நாள் ஆகஸ்ட் 7, 1941. வயது 80. இடம் ஜோராசாங்கோ தாகூர் மாளிகை, கொல்கத்தா. அவரது குழந்தை பருவ இல்லம். காரணம். அவரது கடைசி 4 வருடங்கள் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். கடுமையான சிறுநீரக பிரச்சனைகள் மற்றும் சிறுநீர்ப்பை அடைப்பு காரணமாக அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஏற்பட்ட சிக்கல்கள் அவரது மரணத்திற்கு வழிவகுத்தன. முக்கியத்துவம். அவரது மறைவு வங்காளத்திற்கும் இந்தியாவிற்கும் பெரும் இழப்பாக கருதப்பட்டது. இன்றும் அவரது நினைவு தினம் ஆகஸ்ட் 7 அன்று அனுசரிக்கப்படுகிறது.